உங்களுடன் ஸ்டாலின் ஊரை ஏமாற்றும் திட்டம் என்று பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு தினமும் வழங்கப்பட வேண்டிய உணவை வழங்காமல் பறித்து வைத்துக் கொண்டு 5 ஆண்டுக்கு ஒருமுறை வழங்குவது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையோ அதைவிட மோசமான ஏமாற்று வேலைதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று சாடியுள்ளார். உண்மையில் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான புதிய திட்டங்களும் செயல்படுத்தப் போவதில்லை என்றும் யாருக்கும் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை என விமர்சித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை தவிர மீதமுள்ள அனைத்தும் வழக்கமான சேவைகள் தான் என்றும் இந்த சேவைகள் மக்களுக்கு இயல்பாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என அன்புமணி ராமதாஸ் கூறினார். ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பங்களை பெறப்போவதாக அறிவித்திருந்த தமிழக அரசு இப்போது ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 14ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்படும் என அறிவித்துள்ளது. அதன் பொருள் நவம்பர் மாதம் வரை மகளிர் உரிமை தொகை கூடுதலாக யாருக்கும் வழங்கப்படாது என்பதுதான். அதன்பின் மனுக்களை ஆய்வு செய்வதற்காக காலம் தாழ்த்தி தேர்தலுக்கு முன் சில மாதங்களுக்கு மட்டும் உரிமை தொகை வழங்கி மக்களை ஏமாற்றுவதுதான் அரசின் நோக்கம் என சாடியுள்ளார். தமிழக அரசு ஆட்சிக்கு வந்த முதல் நாளே மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் விளம்பரம் மட்டும் செய்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது எனவும் விமர்சித்துள்ளார்.